2026 சட்டமன்ற தேர்தல் ஆரிய திராவிட போர் கிடையாது கிடையாது கிடையாது. மாறாக இது ஜனநாயகத்திற்கான ஒரு போர். ஏனென்றால் ஜனநாயகத்தை அழிக்க நினைக்கும் ஒரு ஆதிக்க சக்தி ஒருபுறம் இருக்கிறது. ஜனநாயகத்தை ஆக்கிரமித்து மக்கள் சேவையை சிறப்பாய் செய்ய விடாமல் தடுக்க நினைக்கின்ற ஒரு ஆதிக்க சக்தி மறுபுறம் இருக்கிறது. இரண்டு ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து மக்களாகிய நாம் நம்முடைய குரல்களை எழுப்பி மக்களாகிய நாம் நம்முடைய வாக்குகளால் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களுக்கென்று முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்த தலைவர்களாய் சேவை செய்ய ஒரு அழைப்பு விடுக்கின்ற ஒரு ஜனநாயக போர் இது. ஆகவே இது ஆரிய திராவிட போர் கிடையாது. சிந்திப்போம், ஜனநாயகம் மக்களுக்கானது. இந்த ஜனநாயக தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான குரல், மக்களுக்காய் செயல்படும் தலைவர்களாய் அனைத்து தலைவர்களும் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில், என்ற ஒரே நோக்கத்தில் செயலாற்றக்கூடியதாய் இருக்க வேண்டும். சிந்திப்போம், பகுத்தறிவோம், தமிழ்நாடு முன்னேற நாம் சத்தியத்தை நாடுவோம். நன்றி.